நைட் நேரத்தில் இவ்வளோ வேலை இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலைலாம் வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னா, மாடியில் காயப்படுற ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாதுங்க கேரளாவில். காஞ்ச ட்ரெஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும், போயிட்டு போகிறேன். இப்போ மாடியிலேருந்து எடுத்த ட்ரெஸ்ஸை இப்படி காயப்பட்டோன்னா, வரங்களில் காயப்பட்டோன்னா அது பாட்டு காய்ச்சிருக்கும். மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயிலில் காய வைக்க மாதிரி கிடையாதுன்னா மத்தியானம் வெயிலில் போட்டு மத்தியானத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு இப்படி மீதி வந்து காய வைக்கிறது. இந்த மாதிரி பொருளில் காய வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடியில் காய்க்கு ஒரு ஸ்டிக் வச்சுக்க, இந்த மாதிரி நீல ஸ்டிக் வச்சுக்கிட்டு இப்படி தள்ளி விட்டோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடும். நம்ம கை எட்டாத பகுதி தான் இந்த மாதிரி காய வச்சுக்கணும். நைட் சாப்பிட்டோன்னே எப்படியும் நான் படுக்க மாட்டேன். கொஞ்சம் அப்படியே நடமாடிட்டு அதுக்கப்புறம் போய் படுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து வயிறு வந்து நமக்கு வந்து படுக்க வந்து மூச்சு வரக்கு வந்து நல்லா அந்த மாதிரி இருக்கும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. வயிறு வந்து ஃபுல்லாக அந்த ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக நைட் சாப்பாடு சாப்பிட்றேன் எப்பவுமே. நைட் ப்ரெஷ் பண்ணுறது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதோடு வந்து நம்ம வந்து சாப்பாடெலாம் முடிச்சுக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், மற்றபடி வேறு எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சுருந்தால் பல்லுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு வந்து எனக்குலாம் வந்து சூத்தப்பல்லே கிடையாது. ஏன்னா வந்து டெய்லி வந்து காலை விட்டு ப்ரெஷ் பண்ணுவேன். என்ன சாப்பிட்டாலும் சரி வாயை நல்லா குடிச்சிடணும். அதே மாதிரி நைட் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கண்டிப்பாக நம்ம செய்யணும். சாப்பிட்டபடி படுக்கக்கூடாது. அதான் வந்து பல்லுக்கு வந்து நமக்கு வந்து சொத்தப்பல் வரது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதான். நைட் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து 10:30 படுத்துடணும். அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம கண்ணுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வர நினைக்கிறவங்க நைட் வந்து கடுக்காப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பாலில் வந்து சுடான பாலில் கலந்து குடிச்சிட்டு திரும்பி ஒரு 1/2 கிளாஸ் பால் குடிச்சிடணும். கடுக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பால் கண்டிப்பாக குடிக்கணும். அது மோர் காலையில் நம்ம குடிச்சோன்னா மோர் குடிக்கணும். இது வந்து எனக்கு ஒரு சித்தா டாக்டர் சொன்னாக்கும் தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி பல்வேறு சிந்தனைகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சிந்தனை வராமல் தடுத்துக்கலாம். கண் பார்வை வந்து நல்லா தெரிய வரும்.